அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு திருக்குறளில் 6வது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நலம். 5வது நம்ம பார்த்துருந்தது அப்படின்னா இல்வாழ்க்கை தலைவனை பற்றின செய்திகள். அதே போல் இதில் தலைவனுடைய துணையாக இருக்கக்கூடிய தலைவியை பற்றின செய்திகள் தான் இதில் இடம்பெறப் போகுது. மனைத்தக்க மாண்புடையனாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இந்த குறளில் மனைவிக்கு உரிய நல்ல பண்புகளோடு இருக்கிறதோட கணவனுக்கு எவ்வளவு வருவாய் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு மனைவி தான் சிறந்த துணையாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல். இந்த குறளில் இல்லறம் நடத்துறதுக்கு வேண்டிய நல்ல பண்புகள் மனைவி கிட்ட இல்லை அப்படின்னா அந்த இல்லறம் எவ்வளோ சிறப்புகளை பெற்றிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் கிடையாது. அப்போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாள்கிட்ட நிறைய நற்பண்புகள் இருக்கணும். அந்த நற்பண்புகள் மூலமாக தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. இந்த மனைவின்றவ நல்ல குணங்கள் இருக்கிறது போல் அவள் நல்ல செயல்களையும் செய்யக்கூடியவளாக இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல செயல்கள் செய்யக்கூடியவளாக இருந்தால் குடும்பத்தில் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே அவளை தேடி வரும். அதே போல் அவள் ரொம்ப சிறப்போடையும் மாண்புடையவளோடையும் இருந்தானா குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பாகவும் அதே போல் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்ணில் பிறந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையும் உண்டாக பெறின். கற்புங்கிற மன உறுதி அந்த மனைவி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய பயன் அந்த தலைவனுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி அந்த கற்புன்ற இது இல்லை அப்படின்னா, அந்த பண்பு இல்லைன்னா அதனால் தலைவனுக்கு எந்த பயனும் இல்லை, அதில் தீமை தான் ஏற்படும். தெய்வம் தொழால் கொடுநன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா, பிற தெய்வங்களை எல்லாம் வணங்காமல் ஒரு மனைவியானவள் கணவனையே தெய்வமாக தொழுது வணங்கணும். அப்படி வணங்கினா அப்படின்னா அவள் சொன்ன உடனே பெய்யின்னு சொன்னால் கூட மழை பெய்யும். அந்த அளவுக்கு அவள் கற்புடையவளாக இருக்கணும் அப்படின்றத இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண். இந்த குறளில் தன்னை கற்பினாலையும் காத்துக்கிட்டு அதே போல் தன்னுடைய கணவன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய பெருமையுடையவளாக பெண் இருக்கா. அப்படிப்பட்ட அந்த கற்பால் தான் அந்த குடும்பமானது சிறப்போடையும் புகழோடையும் இருக்குது. அந்த உறுதியோடு இருக்கக்கூடிய பெண் தான் சிறந்த பெண்ணாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இந்த பெண்ணானவள் அப்படின்றவளுக்கு கற்புங்கிறது மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கற்பு நெறியில் தன்னை ஒரு வேலியாக இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பண்போடு அந்த பெண் இருந்தா அப்படின்னா அவள் மிக சிறந்த பெண்ணாக கருதப்படுகிறாள். அதே சமயம் கற்பில்லாத பெண்ணை சிறை வைக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அப்படின்றத இங்கே பதிவு செஞ்சுருக்காரு. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. இந்த உலகம் இம்மை அப்படின்னா இந்த உலகத்தில் கணவனை மட்டுமே தெய்வமாக தொழுது வாழக்கூடிய அந்த பெண்களுக்கு தேவர் உலகத்திலேயே நல்ல மதிப்போடு அவங்கள வரவேற்பாங்க. அந்தளவுக்கு பெருமையோடையும் புகழோடையும் அவங்க இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. புகழ் புரிந்த இலோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. ஏறு அப்படின்றது இந்த இடத்துல காளையை சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் கணவனும் மனைவியும் சிறப்பாக வாழ்கிறதுக்கு அந்த இல்வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இல்வாழ்க்கையில் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களால் அவனுக்கு புகழ் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த புகழை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவன் புகழோடு இருக்கணும், பெருமையோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண் இல்லாதவங்களுக்கு, நினைக்கக்கூடிய அந்த மனைவி இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் பெருமையோட ஒரு
வீதியில் நடந்து போக முடியாது. அந்த பெருமிதத்தோடு நடக்கக்கூடிய நடைங்கிறது ஒரு கணவன்கிட்ட இல்லாமல் போகும். அப்போது ஒரு மனைவின்றவ நல்ல கற்போடையும் கணவனுக்கு பெருமை வாங்கி தரக்கூடிய பெண்ணாகவும் இருக்கணுன்றதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காரு. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. இதில் மனைவியோட நல்ல குணங்களுக்கு இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் அந்த குழந்தைகளை பெறுதல் அப்படிங்கிறது அந்த இல்வாழ்க்கைக்கு அணிகலன்கள் மாதிரி ரொம்ப அழகான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது ஒரு பூர்த்தி அடையும் அப்படின்றத சொல்லியிருக்காரு.